இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். டிஜிட்டலில் எப்படி வாழ்க்கை நடத்துகிறோம்? ஒரு ஃபுட்டு வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும், இல்லை நம்ம காசை மெயின்டைன் பண்ணணும்னா கூட நம்ம டிஜிட்டலில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். இந்த டிஜிட்டல்லையும் நம்மளை சுற்றி நிறைய திருடர்கள் இருக்காங்க. திருடர்கள்னால் நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பர்ஸில் வந்து காசு வச்சுட்டு தான் நம்ம போவோம் பஸ்ஸில் போகும்போது. அப்போ பர்ஸ்லேருந்து பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவான்? திருடிட்டு போவான். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, பெண்ணை வச்சுட்டு மறந்துட்டு வந்துடுறீங்க. அந்த பெண்ணை யாரோ ஒரு ஆள் திருடிட்டு போகிறான். ஸோ போகிற இடத்துலலாம் எப்படி திருடர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி டிஜிட்டல் கரன்சிலும் திருடர்கள் பல்வேறு விதமாக இருக்காங்க. ஒவ்வொரு ஆங்கிளில் அவங்க நம்மளுடைய பணத்தை திருடுறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. பணத்தை மட்டுமா திருடுவாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்மளுடைய டேட்டாஸை திருடுறதுக்கு இருக்காங்க. டேட்டாஸ்னால் நம்மளோட ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, நம்மளுடைய கான்டெக்ட்ஸ், இப்படி பல்வேறு விதமாக திருடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்ககிட்டேருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். இந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல்லேருந்து யாரும் உங்களை திருட மாட்டாங்க. ஸோ திருடாமல் இருக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன் நம்ம வந்து கண்டினியூவாக கொடுக்குறோம். கண்டினியூவாக எப்படி உங்களுக்கு வந்து இப்போ திடீர்னு உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கேமரா நீங்கள் ஆன் பண்ணல, கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. இல்லைனா உங்கள் ஃபோன்லேருந்து பணம் போயிட்டுருக்கு, ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம், உங்களுடைய ஃபோட்டோவை யாரோ ஒரு ஆள் வேறு மாதிரி சித்தரித்து இப்போ நியூடாக்கி உங்களோட ஃபோட்டோவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறாரு. அப்போது சென்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்டருந்து காசு கேட்குறாரு. இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தேவையானது இருக்குது, உங்கள்கிட்டேருந்து காசு இல்லைனாலும் மற்ற விஷயத்துக்காகவும் அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடியவங்கள்ட்டேருந்து நீங்கள் ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து அவங்க ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அசிங்கம், ஏன்னா நம்ம என் ஃபோட்டோ நான் பார்த்தா என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதே ஃபோட்டோ அம்மாவுக்கு போனாலோ, தங்கச்சிக்கு போனாலோ, அண்ணனுக்கு போனாலோ நம்மளுக்கு ஃபீலிங் இருக்குது. அப்போது இந்த ஃபோட்டோவை அவன் அனுப்பாத மாதிரி நம்ம டோட்டலாக பிளாக் பண்ண முடியும். உங்கள் ஃபோனோட டேட்டா அந்த நபர் திருடாத மாதிரி நம்ம பிளாக் பண்ண முடியும். இதுக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் போட்டு நாம் உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம். மிக்ஸோபீடியா சைபர் செக்யூரிட்டியில் காண்டாக்ட் பண்ணோன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன்லேயே பேசலாம். ஃபோனில் பேசிவிட்டு நேரில் பேசணும் அப்படின்னாலும் நேரில் பேசுகிறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை பார்த்து டிஜிட்டலில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம நேரில் வந்து சரி பண்ணி கொடுக்குறோம்.